மோமின்களாகிய நாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவது நம் மீது கடமையாகும். அல்லாஹ்வுடைய கட்டளை. உங்களில் சிலரை அழைப்பதை போல நீங்கள் ரசூலுல்லாவை அழைக்காதீர்கள். இந்த வசனம் இறங்குனதுக்கு பிறகு ஃபாத்திமா நாயகி கூட ரசூலுல்லாவை அப்பா என்று சொல்லவில்லை, ரசூலுல்லா என்று சொன்னார்கள். ஒரு தடவை கூட அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாவை குர்ஆனில் பேர் சொல்லி அழைக்கவில்லை. எப்போ எல்லாம் நான் நினைவு கூறப்படுவேனோ அந்தந்த நேரத்திலே நபியே நீங்களும் நினைவு கூறப்படுவீர்கள். முஸ்லிம் ஆகிற நேரத்திலேயே அல்லாஹ்வுடன் ரசூலுல்லாவை நினைவு கூர்ந்தால்தான் முஸ்லிம் ஆக முடியும். பாங்கில கூட அஷ்ஹது அன்னா முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லாத வரைக்கும் அது அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற அழைப்பு இல்ல. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், என்னை நினைவு கூறுவதற்காக தொழுவுங்கள். அந்த தொழுகையில கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைகா அய்யுஹன் நபியு சொல்லாத வரை அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. மார்க்க விஷயம் என்று வந்தாலேயே அங்க ரசூலுல்லாஹ் இருக்கணும், இல்லைன்னா அது மார்க்க விஷயமே இல்லை. எந்த ஒரு விஷயத்திலும் ரசூலுல்லாவை விட்டு நாம் அல்லாவை சேர முடியாது. அவர் வெறும் கற்று தருகின்றவர் மட்டும் இல்லை, அகிலங்களுக்கு அருள் கொடையாக நான் உம்மை அனுப்பினோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எல்லாமே சொல்லுவாங்க, என் உள்ளத்துல ரசூலுல்லாஹ் நேசம் பாசம் இருக்கு. சொன்னா பத்தாது, எந்த அளவுக்கு இருக்கணும்? உயிருக்கு மேல் ரசூலுல்லாவை நேசிக்கின்ற அளவுக்கு நேசம் இருந்தாதான் அது ரசூலுல்லாவுடைய நேசம். யாருடைய உள்ளத்துல ரசூலுல்லாவுடைய நேசம் பாசம் இருக்கிறதோ அந்த உள்ளத்துல எப்படி இந்த நடிகர்களுடைய பாசம் நேசம் இருக்கும்? பதில் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மோமின்களாகிய நாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவது நம் மீது கடமையாகும். அல்லாஹ்வுடைய கட்டளை. மோமினா ரசூலுல்லாவை கண்ணியம் செய்ய வேண்டும். எங்கேந்துங்க? இதெல்லாம் நம்ம கண்களுக்கு தெரியாது இல்ல? குர்ஆனை பின்பற்றுகின்றவர்களுடைய கண்களுக்கு இதெல்லாம் தெரியாது இல்ல? கட்டளை. சூரா ஃபத்ஹ்ல அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், 8வது வசனம் 9வது வசனம், இன்னா அர்சல்னாகா ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா. நிச்சயமாக நாம் உம்மை சாட்சி சொல்கின்றவனாகவும் சுப செய்தி தருகின்றவனாகவும் எச்சரிக்கை செய்கின்றவனாகவும் அனுப்பினோம். ரசூலுல்லாஹை பார்த்து சொல்கின்றான் அல்லாஹ், உங்களை நான் எதுக்காக அனுப்பினேன்? நீங்கள் முதல் விஷயம் என்ன? சாட்சியாளர். இரண்டாவது என்ன? சுப செய்தி தருகின்றவர். மூன்றாவது என்ன? எச்சரிக்கை செய்கின்றவர். ஏன்? லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி. மோமின்களே, நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் ரசூலுல்லாவின் மீதும் ஈமான் கொள்வதற்காகவும் வ துஅஸ்ஸிரூஹு, இவரை உதவி செய்வதற்காகவும் வ துவக்கிரூஹு, நபியை நீங்கள் கண்ணியப்படுத்துவதற்காக நாம் உங்களை அனுப்பினோம். ரசூலுல்லாவை உதவி செய்ய வேண்டும், இந்த மார்க்கத்துக்காக ரசூலுல்லாவை கண்ணியப்படுத்த வேண்டும். இதுக்காக தான் நான் அனுப்பியிருக்கிறேன். செய்ய வேண்டும். எப்படி? அல்லாஹ் தஆலாவே சொல்கின்றான், லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. மோமின்களே, உங்களுடைய சத்தங்களை நபியோடைய சத்தத்தை விட உயர்த்தாதீர்கள். நபியோடைய புகழே பிடிக்காது சில பேருக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்க, இது ரசூலுல்லாவுடைய காலத்துல, இது சஹாபியோட ஈமான் இல்ல. ரசூலுல்லாவுடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த சட்டங்கள் எல்லாமே ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பிறகு இல்லை. இது முனாஃபிக்குடைய பேச்சு, உமருடைய பேச்சு இல்ல ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்துக்கு பிறகும் பல ஹதீஸ்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம். மஸ்ஜிது நபவியில யாராவது ஒருவர் சத்தமாக பேசினால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை எச்சரிக்கை செய்வார்கள், அமைதியாக இருங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். இப்போ கூட மதீனா ஷரீஃபுக்கு போய் பாருங்க, எல்லாமே அமைதியா இருப்பாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியம். மேலும் என்ன? அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், லா தஜாலு துஆ அர்-ரசூலி பைனக்கும் கதுஆஇ பாதிக்கும் பாதா. உங்களில் சிலரை அழைப்பதை போல நீங்கள் ரசூலுல்லாவை அழைக்காதீர்கள். அப்பா, தம்பி, சகோதரே இல்ல, ரசூலுல்லாஹ் தான். இந்த வசனம் இறங்குனதுக்கு பிறகு ஃபாத்திமா நாயகி கூட ரசூலுல்லாவை அப்பா என்று சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். யாருக்கு? நமக்கு. மற்றவர்களை எப்படி அழைக்கிறீர்களோ அப்படி அழைக்காதீர்கள். நமக்கு தானே கட்டளை. ஆனா குர்ஆன் சூரா ஃபாத்திஹால இருந்து வன்னாஸ் வரைக்கும் பாருங்க,
மற்ற நபிமார்களை அல்லாஹ் தாலா பேரை சொல்லி அழைத்தான். யா ஆதமுஸ்குன் அன்த வஸௌஜுகல் ஜன்னா, ஆதம் நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்திலே இருங்க. யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், நூஹே உங்களுடைய அந்த காஃபிர் மகன் உங்க குடும்பத்தில் சார்ந்தவன் இல்ல. நூ பேர் வாங்கி சொன்னான். யா இப்ராஹிம் ஆரிதன் ஹாதா பேர் வாங்கி சொன்னான். யா மூசா இன்னி அனல்லாஹ், யா ஈஸா இப்னு மரியம் மரியமுடைய மகன் ஈசாவே, யா தாவூது தாவூத் பேர் அழை. அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு முன்னாலே நபியோடைய அந்தஸ்து எதுவுமே இல்லை. ஆனா சூரே ஃபாத்திஹால இருந்து வன்னாஸ் வரைக்கும் எந்த இடத்திலையும் ரசூலுல்லாவை அல்லாஹ் தாலா யா முஹம்மது என்று அழைக்கவில்லை. எவ்வாறு அழைக்கின்றான்? யா ஐயுஹர் ரசூல், யா ஐயுஹன் நபி, யா ஐயுஹல் முஸம்மில், யா ஐயுஹல் முத்தஸிர், தாஹா, யாசீன். ஒரு தடவை கூட அல்லாஹ் தாலா ரசூலுல்லாவை குர்ஆனில் பேர் சொல்லி அழைக்கவில்லை. இப்போ என்ன சொல்றான்? நான் அல்லாஹ், நானே என்னுடைய ஹபீபை பேர் சொல்லி அழைக்கவில்லை. அப்போ நீங்க எப்படி இவரை யா முஹம்மது என்று சொல்கலாம்? பாசத்துடன் சொல்லலாம். ஆனால் நேரடியாக ரசூலுல்லாவை சந்தித்தால் யா முஹம்மது என்று சொல்லக்கூடாது, யா ரசூல் அல்லாஹ் என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் அவரை எவ்வாறு கண்ணியம் படுத்த வேண்டும்? அவர் மீது அதிகமாக ஸலவாத்தை சொல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மோமின்களே, ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள், மேலும் அதிகமாக அவருக்கு சலாம் அனுப்புங்க. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு பிரின்சிபால் ஸ்கூலுக்கு நேரத்துடன் வர வேண்டும் என்றால், பிரின்சிபால் 8 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பம் ஆகுதுன்னு சொன்னா 7:45 பாருங்க, நானே 7:45 வந்துட்டேன், நீங்களும் சீக்கிரமா அவங்க சொல்ற மாதிரி இருக்கிறதே. அல்லாஹ் தாலா அவர் மீது ஸலவாத்தை அனுப்புறான். சொல்ல வேண்டியது எது? இந்த வேலை சின்ன வேலை இல்ல, நான் செய்கின்ற செயல். அல்லாஹ் தாலா அதிகமாக ஸலவாத்தை ஓத வேண்டும். ஆலிம்கள் சொல்லுவார்கள், ஒருவர் நபியை நேசிக்கிறாரா இல்லையா எப்படி பார்க்க வேண்டும் என்றால், எவரிடத்தில அதிகமாக ஸலவாத் ஓதுகின்ற பழக்கம் இருக்கிறதோ அவர்தான் ரசூலுல்லாவை அதிகமாக நேசிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் என்னுடன் நெருங்கியவராக இருப்பார். நமக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒரு தடவை கூட ஸலவாத் ஓதுவதற்கு சிந்தனை வரவில்லை என்றால் நாம் பொய் சொல்கிறோம். நபியை நேசிக்கிறோம் என்று பொய் சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு நாள் முழுவதும் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லாமல் போகவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தாலா ஒவ்வொரு தொழுகையிலையும் ரசூலுல்லாவின் மீது ஸலவாத் சொல்லாதவரை அந்த தொழுகை முடியாது. ஒவ்வொரு தொழுகையில நம்ம என்ன சொல்றோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். நபி அவர்களை புகழ வேண்டும். நபி அவர்களை புகழுகின்ற நேரத்தில் ரொம்ப கேர்ஃபுல் ஆயிடுவாங்க. அது மீறக்கூடாதுங்க, அது மீறக்கூடாது. சரி சார், நான் அது மீற மாட்டேன். நீங்க ரொம்ப பக்குவமாக இருக்கக்கூடியவர். தன்னுடைய ஜமாத்தை பத்தி பேசுற நேரத்துல அது மீறி பேசுவார். என் ஜமாத், நம்ம ஜமாத், நம்ம கழகம், நம்ம அது வா வா வா. அதுக்கு அது இருக்கு. என்ன அது? அதுக்கு சொல்ல விரும்பல. ஜமாத்துக்கு அது இருக்கு, அது பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. ரசூலுல்லாவுக்கு அது மீறி, சரி சார், ரசூலுல்லாவை புகழுகின்ற விஷயத்துல என்ன அதுன்னு சொல்லி லிமிட் சொல்லிடுங்க. அந்த லிமிட்ல இருந்து நான் ரசூலுல்லாவை புகழ்றேன். நீ எனக்கு லிமிட் காமி. நிச்சயமாக என்ன நீ லிமிட் காமிக்கிறையோ அதை விட ரசூலுல்லாவை புகழ்ந்து இருக்கிறார்கள். யாரு? சஹாபா, மேலும் அவரை படைத்த அவருடைய ரப்பு. வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய புகழை உங்களுக்காக நாம் உயர்த்தினோம். திக்ர் என்றால் அவர்களை பற்றி அவருடைய நினைவூட்டல், அவருடைய பாராட்டை அவருக்காக அல்லாஹ் தாலா உயர்த்தி இருக்கிறான். இந்த வசனம் எடுத்து எங்க இருக்கு? எந்த சூறால இருக்கு?
அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். தஃப்சீர்ல பாருங்க, எல்லா தஃப்சீர்களில் இருக்கும். அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதானி ஜிப்ரீல். இந்த வசனம் இறங்கினது. ஜிப்ரீல் வந்தார், வந்து சொன்னார், இன்ன ரப்பி வ ரப்பக யகூல். வந்து சொல்றார், நாயகமே, என்னுடைய இரட்சகனும் உங்களுடைய இரட்சகனும் யகூல் சொல்கின்றான், கைஃப ரஃபஅது லக திக்ரக். உங்களுடைய புகழை நான் எப்படி உயர்த்தினேன் தெரியுமா? கால அல்லாஹு ஆலம். சொன்னாங்க, அல்லாஹ் தான் மிக அறிந்தவன். ஃபகால இதா ذுகிர்து ذுகிர்த மஅயா. எப்போ எல்லாம் நான் நினைவு கூறப்படுவேனோ அந்தந்த நேரத்திலே நபியே நீங்களும் நினைவு கூறப்படுவீர்கள். அதுக்காக தான் முஸ்லிம் ஆவதற்கு வெறும் லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னா பத்தாது. லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். முஸ்லிம் ஆகிற நேரத்திலேயே அல்லாஹ்வுடன் ரசூலுல்லாவை நினைவு கூர்ந்தால்தான் முஸ்லிம் ஆக முடியும். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. பாங்கு எதுக்காக சொல்றோம்? அல்லாஹ்வை பக்கம் தானே அழைக்கின்றோம். அந்த பாங்குல கூட அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லாத வரைக்கும் அது அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற அழைப்பு இல்லை. தொழுகை எதுக்காக தொழுகிறோம்? அகிமிஸ் ஸலாத லிதிக்ரி. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், என்னை நினைவு கூறுவதற்காக தொழுவுங்கள். அந்த தொழுகையில கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைகா அய்யுஹன் நபியு சொல்லாத வரை அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. வாஜிப். பிறகும் அது முழுமையான தொழுகை ஆக வேண்டும் என்றால் கடைசியில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்ல வேண்டும். ஹஜ் எப்படிங்க செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு ஹஜ் செய்தாரோ அப்படி ஹஜ் செய்தால்தான் ஹஜ். மார்க்க விஷயம் என்று வந்தாலேயே அங்க ரசூலுல்லாஹ் இருக்கணும், இல்லைன்னா அது மார்க்க விஷயமே இல்லை. எந்த ஒரு மார்க்க விஷயம், எந்த ஒரு சட்டம் எடுத்தாலும் அங்கே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால்தான், அவருடைய பேச்சு இருந்தால்தான் அது மார்க்க சட்டம். இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கும் அவனுக்கும் மத்தியில் ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் ரசூலுல்லாவை விட்டு நாம அல்லாவை சேர முடியாது, அல்லாவுக்கு போய் அடைய முடியாது. நீங்க எடுத்துட்டு வாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை. அப்போ எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் தஆலாவுக்கும் நமக்கு மத்தியில் யார் இருக்கின்றார்கள்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினார்கள் தெரியுமா? அவர் ஒரு ஆசிரியர் தானுங்க, ஒரு சாதாரண மனிதன் தானுங்க. அப்படி இல்லை. புகாரியோடைய ஹதீஸ், சுலை ஹுதைபியா அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்யறதுக்கு வந்தாங்க. மக்கால இருந்த முஷ்ரிக்கீன்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி ஹுதைபியா என்ற இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார். அந்த நேரத்தில் முஷ்ரிக்கீன்கள் அனுப்புறாங்க, ஒருத்தரை போய் பார்த்துட்டு வாங்க, போய் பேசுங்க அவர்கிட்ட. அந்த நபர் பேசிட்டு வந்தார். வந்து சொன்னாரு, நான் பெரிய பெரிய மன்னர்களை பார்த்தேன், எந்த ஒரு மன்னனுக்கு கிடைக்காத மரியாதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் அவருக்கு அந்த மரியாதை செய்கிறார்கள். ரசூலுல்லாவை ஒரு மன்னருக்கு செய்கின்ற மரியாதை விட அதிகமாக மரியாதை செய்கின்ற பழக்கம் யாருடையது? சஹாபாக்களுடைய பழக்கம். எந்த அளவுக்கு என்றால், அவர் வது செய்தார் என்றால் அவர் வது செய்த தண்ணீர் கீழே விழாது, சஹாபா பெருமக்களுடைய கைகளில் விழும். அவளுடைய உம்மில் நீர் சஹாபா பெருமக்கள் கீழே விழுறதுக்கு விட மாட்டாங்க, தன்னுடைய கரங்களை எடுத்து தன்னுடைய முகங்களில் பூசிக்கொள்வார்கள். அந்த அளவுக்கு மரியாதை. இந்த காலத்து நபர்கள் இருந்தாங்கன்னு என்ன சொல்லுவாங்க? அவர் சொன்ன செய்தி தானே நமக்கு முக்கியம், அவர் வது செய்யற தண்ணி நாம வது செய்யற தண்ணி ரெண்டுமே ஒண்ணு தானே. அப்படி இல்லைங்க. எந்த உள்ளத்துல ரசூலுல்லாவுடைய கண்ணியம் இல்லையோ அவர்களால் குர்ஆனை கண்ணியப்படுத்த முடியாது, அவர்களால் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த முடியாது. ஆகையினால் இந்த காலத்துல சில நபர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் ஒரு ஆசிரியர் தான் என்று சொல்கிறார்கள். ஆமா, ஹதீஸ்ல இருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புஇஸ்து முஅல்லிமா, நான் ஒரு கற்று தருகின்றவனாக அனுப்பப்பட்டு இருக்கிறேன் என்று வந்திருக்கிறது. ஆனா அவர் வெறும் கற்று தருகின்றவர் மட்டும் இல்லை. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலங்களுக்கு அருள் கொடையாக நான்
உம்மை அனுப்பினோம் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். அதிகமான கண்ணியம் இந்த உள்ளத்துல யாருடைய கண்ணியம் இருக்கணும்? ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியம். அது ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு. எந்த உள்ளத்துல ரசூலுல்லாவுடைய கண்ணியம் அதிகமாக இருக்கிறதோ அந்த உள்ளத்துல நடிகர்களுடைய கண்ணியமோ மற்ற கீழ்த்தனமானவர்களுடைய கண்ணியம் வரவே வராது. எந்த உள்ளத்துல ரசூலுல்லாவுடைய நேசம் இருக்கிறதோ, அல்லாவின் மீது ஆணையாக சொல்கின்றேன், எந்த அளவுக்கு இருக்கணுமோ அப்படி இருக்கிறதோ. எல்லாமே சொல்லுவாங்க என் உள்ளத்துல ரசூலுல்லா நேசம் பாசம் இருக்கு, சொன்னா பத்தாது. எந்த அளவுக்கு இருக்கணும்? உயிருக்கு மேல் ரசூலுல்லாவை நேசிக்கின்ற அளவுக்கு நேசம் இருந்தாதான் அது ரசூலுல்லாவுடைய நேசம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எல்லோரை விட நான் உங்களை அதிகமாக நேசிக்கின்றேன், என்னை தவிர. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா, இது பத்தாது, கொஞ்சம் சிந்தித்து. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அது என்னங்க மெசேஜ் அதுக்குள்ள போயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் லா சொன்னாரு. அந்த லால உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சிச்சு? வெறும் புரியல, அவருடைய ஈமான் அதிகமாயிடுச்சு. சற்று நேரத்துக்கு பிறகு சொன்னார்கள், நாம் ஹுவ அல் ஆன யா ரசூலல்லாஹ் லஅன்த அஹப்புன் நாசி இலையா மின் நஃப்சி, என் உயிரை விட நான் அதிகமாக உங்களை நேசிக்கின்றேன். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் இருக்கிறது என்றால் அந்த நேசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒருவர் தன் உயிரை விட ரசூலுல்லாவை நேசிக்க வேண்டும். யார் தன் உயிரை விட ரசூலுல்லாவை நேசிக்கின்றானோ, அதாவது யார் ரசூலுல்லாவை நேசிக்கின்றானோ அவனுடைய உள்ளத்தில் அல்லாவின் மீது ஆணையாக சொல்கின்றேன், எந்த ஒரு நடிகனுடைய நேசம் பாசம் வரவே வராது. மாறாக அந்த நடிகனை வெறுக்கக்கூடியவனாக தான் அந்த நபி நேசர் இருப்பாரு. ஏங்க, ரசூலுல்லா எது செய்ய சொன்னாரோ அதுக்கு நேர்மாற்றமாக செய்கின்றவர்கள் தானே இந்த நடிகர்கள். பாடக்கூடாது பாடுகின்றார்கள், ஆடக்கூடாது ஆடுகின்றார்கள், ஆபாசமான செயல்கள் செய்யக்கூடாது ஆபாசமான செயல்கள் தான் இந்த ஹீரோ செய்வான். இந்த ஹீரோ என்ன செய்வான்? அந்நிய பெண்களுடன் டான்ஸ் செய்வான். அவன் ஹீரோ. எங்களுடைய ஹீரோ யாரு? ரசூலுல்லா. எந்த ஒரு அந்நிய பெண்ணை தொடாதவர். ரசூலுல்லாவுக்கு நேர்மாற்ற எது அவர் சொல்லி கொடுத்தாரோ அந்த கல்விக்கு, அந்த நேர்வழிக்கு நேர்மாற்றமாக செய்கின்றவர்கள் தான் இந்த நடிகர்கள். அப்போ யாருடைய உள்ளத்துல ரசூலுல்லாவுடைய நேசம் பாசம் இருக்கிறதோ அந்த உள்ளத்துல எப்படி இந்த நடிகர்களுடைய பாசம் நேசம் இருக்கும்? பதில் சொல்லுங்க. இருக்க முடியாது. சுத்தமான இடத்துல அசுத்தம் இருக்காது. அசுத்தம் இருக்கிறது என்றால் அந்த இடத்துல சுத்தம் இல்லை. அப்போ ரசூலுல்லாவை அதிகமாக கண்ணியம் செய்தால் மற்றவர்களுடைய கண்ணியம் இந்த உள்ளத்துல வராது. மற்றவர்களுடைய கண்ணியம் இந்த உள்ளத்துல வரவில்லை என்றால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு முன்னால் தான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் தான் தன்னை அர்ப்பணம் செய்வானே தவிர மற்றவன் யாருக்கும் பயப்பட மாட்டான். அப்படிப்பட்ட முஸ்லிம்கள் தான் நாம் இருந்தோம். எந்த உள்ளத்துல ரசூலுல்லாவுடைய நேசம் இருக்கிறதோ அந்த உள்ளத்துல நல்லவர்களுடைய நேசம் தான் வருமே தவிர தீயவர்களுடைய நேசம் வரவே வராது. நேரம் எனக்கு அனுமதிக்கவில்லை. எது நாம் கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.